ஒரு பாட்டு கிளாஸ் போகலாம், ஏதாவது எஜுகேஷன் லெவலில் லேர்னிங் அப்படின்னா தான் தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா நிரந்தர தீர்வு அப்படின்றது தான் சரி. ஓகே, ஒவ்வொரு நிகழ்வுக்குமே அப்போதைக்கு தற்போதைய தீர்வாக நம்ம பேசுகிறது அப்படின்றது அதிகபட்சம் 36 மணி நேரம் தான். ஓகே, ஆனால் நிரந்தர தீர்வாக பயணிக்கணும். ஓகே, நமக்கு நிரந்தர தீர்வு தான் தேவை. ஓகே, அதனால் ஒவ்வொரு பொழுதையுமே சரியான விதத்தில் பயன்படுத்துறது அப்படின்றது தான் ஒரு மேன்மைக்கான ஒரு பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சரி, டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நன்று. ஓகே, அதே சமயத்தில் ஆத்ம ரீதியான ஒரு சில கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஒரு தீர்வாக தான் நமக்கு பலனை தரும். ஓகே, ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறையா விஷயத்தில் இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில் சலுப்பு, சங்கட்டம், ஒரு தயக்கம், தடுமாற்றம், ஒரு தத்தளிப்பு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதை நம்ம சால்வ் பண்ணுற விதமாக தான் நம்ம ஒரு தகவல் சொல்கிறோம். அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா, ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பாக தஞ்சாவூர் ஈஷா காயந்தஸ்தானம் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு தீர்வு. ஓகே, அதாவது நான் நாகரிகமாகவே சொல்லலாம். ஏன் அப்படின்னா மனித ஆத்மாவானது ஒரு மேன்மை நிலைக்கான ஒரு அடையாளவியலான ஒரு நிலை தான் வல்லரசு நாடு அப்படின்ற மாதிரியான தற்போதைய ஒரு மேன்மையான ஒரு நிலை. ஓகே, சரி, அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா, தஞ்சாவூர் ராஜகோரி மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் தமிழ், இன்னொருத்தர் மணி. என்ன தகவல் அப்படின்னா, ஈஷா ராஜகோரி மயானத்தை அமைக்கிறதுக்கு நீங்கள் ஆளுக்கு 5-5 கோடி ரூபா காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் அப்படின்னு தரல. அது ஆர்கனைசேஷன் ஈஷா ஃபவுண்டேஷனுடையது. ஓகே, அடுத்து நீங்கள் வாலண்டியர் அப்படின்றீங்க. வாலண்டியர்னால் என்ன அர்த்தம்னா, காசே இல்லாமல் வேலை செய்கிற பேர் தான் வாலண்டியர். அது பேர் தன்னார்வ தொண்டர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, அதனால் நீங்கள் அந்த உண்டியல் பாக்ஸை தொடவே தொடாதீங்க. உங்களுக்கு அந்த உண்டியல் பாக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்தது நான் சுவாமிகிட்ட பேசினேன், நீங்கள் சாப்பாடு வாங்கி தரலையாம்மா, வேறு யாரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்களாம்மா, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது உங்கள் வேலை. ஓகே, அந்த ராஜகோரி மையானத்துலேயே உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே வேலை செய்கிறதுக்கு ஈஷா சார்பாக ஸ்டாஃபுங்களாக நியமிச்சிருக்காங்க. அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தான் அந்த உண்டியல் காசு. ஓகே, உங்களோட வேலை என்ன, நீங்கள் குளிப்பாட்டுறது, சலூன் வேலை அப்படின்றீங்க. அது வெளியே தான் நீங்கள் செய்யணும். உள்ளே நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு கோடியாக இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு நீங்கள் தான் அமைச்ச மாதிரி நீங்கள் உரிமை கொண்டாடுன்றது தான் எரரு. ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏற்ற இடம் அது கிடையாதுங்க. அது உங்களுக்கான கம்பெனியே கிடையாது, உங்களுக்கான இடமே கிடையாது. நீங்கள் தொண்டர், நீங்கள் தான் காசு கொடுக்கணுமே தவிர மற்றவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி போய் காசு கேட்கலாம். ஓகே, அதனால் அந்த உண்டியில் தொடாதீங்க. எதுக்கு ஏற்படுத்துகிறீங்க? தொழிலே இல்லையா? சோத்துக்கே வழி இல்லையா? தஞ்சாவூரில் வேறு மையானமே இல்லையா? ஏன் அங்கே போயிட்டு இம்சை பண்ணிகிட்ருக்குறீங்க? ஓகே, ஏதாவது ஒரு ஆகிட்டுருக்கு. நல்லது பண்ணுங்கள், நல்லது கிடைக்கும். இப்போ என்கிட்டே காசு ரொம்ப மிகுதியாக இருக்குது அப்படின்னா, சரி நாங்கள் எல்ஐசி மந்த்தான ஒரு எல்ஐசி தொகை வாங்கிக்கிங்கன்னா கொடுக்க முடியுமே தவிர, மையானத்தை உங்கள் பேரில் எழுதி கொடுக்குறதுன்றது எனக்கு எப்படி தோதாகும்? ஓகே, அதனால் விலகிக்கிங்க. ஓகே, அடுத்து அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே ஓரளவு தோதாகிறப்ப நானே உங்களுக்கு சம்பளம் சேர்த்து தரேன். ஓகே, அவசரப்படாதீங்க. கரெக்டாக நியாயமாக நீங்கள் சரியாக வேலை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு என்ன நன்மையோ அது உங்களுக்கு தேடி வரும். ஓகே, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்டான சம்பளம் எல்லா ஃபெசிலிட்டியுமே நான் ஒவ்வொன்றா தோதாக அமைச்சு தரேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்கு எல்லாமே தோதாக அமைச்சு தரணும். ஓகே, அவ்வளோதான் ராஜகோரி மயானத்துக்கான தகவல். ஓகே, ஏதோ 10 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்பெனி நடத்துகிற மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறத விட வேறு ஏதோ ஒன்று பிரயோஜனமாக நான் கற்றுக்கிட்டோம்னா அதில் எவ்வளவோ பலன் இருக்குது. ஓகே, அதனால் நீங்களே சரியாக ஒவ்வொன்றா விதத்தில் ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஓகே, சரி, டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நானும் தோதாகிறப்ப கூப்பிட்றேன். அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பாக ரொம்ப வெள்ளந்தியாகவும், ரொம்ப பக்குவமாகவும், ரொம்ப மெச்சூரிட்டியாகவும், ரொம்ப நன்றி உணர்வாகவும், ரொம்ப ஒரு தரத்தில் இயங்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கக்கூடிய யுவராஜ் ஓரளவு நல்ல கேரக்டர் தான். ஆனால் இருந்தாலும் யதார்த்தமான வாழ்வியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சூழ்நிலை கிடையாது. ஓகே, சத்குருக்கு அடுத்தது நான் தான் ஆசிரமத்தை நிர்வகிக்க போகிறேன். அதனால் என் பேச்சு என்னவோ அதை தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, யாரோ பேச்சு கேட்குறதுன்றது தோதாகாது. அடுத்தது சத்குரு ஒரு லிமிட்டேஷன் தான். அவரும் பாவம் என்ன பண்ணுவார், இவ்வளோ தான் செஞ்சு கொடுப்பார். அவருக்கு ஏதோ தோதாக அமைச்சு கொடுத்தா தான் அவர் மற்ற விஷயத்தை செஞ்சு கொடுப்பார். அதனால் அவரையும் பிடிச்சி துன்புறுத்தக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா வாழும் குரு கிடைக்கிறது மிகவும் அபூர்வம். ஓகே, அதனால் அவரெல்லாம் துன்புறுத்தாதீங்க. ஓகே, அவரை விட்டுருங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அவரை பிடிச்சி சித்திரவதைப்படுத்துகிறீங்க? ஓகே, ஏன் அப்படின்னா அவர் நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறப்போ எனக்கு நிறையா விஷயம் தோதாகும்.
ஓகே. அதனால் பக்குவமாக நடந்துக்குங்க, புக்ஸ் படிங்க. ஓகே. சரி, டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.